தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இந்த இரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மிதுனத்துல போய் அமைஞ்சிருக்கு. ஸோ களத்திரத்துல போய், அதாவது 7ஆம் இடத்துல இருகிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த சேர்க்கை என்ன செய்யும்? கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை அதிகப்படுத்தும். ஸோ ஒருத்தர் பேச இன்னொருத்தர் பேச அது ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிட்டு அந்த இடத்துலையே சண்டை சச்சரவுகள் பெரிதளவு வரும். ஸோ விட்டு கொடுத்து போகணும். ஸோ அடுத்தது பார்ட்னர்ஷிப். யார் யாரெல்லாம் தொழிலில் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்கிறவங்களாக இருக்கீங்களோ, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதில் அங்கேயுமே பார்ட்னரோட சுமூகமாக போகாத நிலை, லாபத்தில் சரிசமமாக பிரிக்காத ஒரு நிலையினால பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொழிலில் உங்களுக்கு ஏற்படுத்திடும். ஸோ அதனால் நண்பர்களை நம்பி எதுலையுமே மூவ் பண்ணாதீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த 2025 அவாய்ட் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் நீங்கள் தாராளமாக புதிய தொழில் அப்படிங்கிறத துவங்கலாம். ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணுறது நல்லது. புது வேலை முயற்சிக்காக யாராவது ஈடுபட்டிருந்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலை ஏற்கனவே படுமோசம் மன அழுத்தத்தோட தான் அந்த வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒர்க் ப்ரெஷரோட. அதை விட பயங்கரமாக அடுத்த வேலைங்கிறது அமைஞ்சிரும். அதனால புதிய வேலைக்காக யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். அடுத்தது குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதுமே சரி, மெடிக்கல் செலவுகள் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கும். மெடிக்கல் செலவுகள் ஏற்பட்டு தான் அந்த இடத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஆனால் பிரச்சனைகள் முழுதளவில் குறையவே குறையாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் அடுத்த ஆண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு போகும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா கட்டாயம் படிப்பில் கவனம் செலுத்தவே முடியாது. கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை கூட இந்த ஜூலை மாதத்துக்கு மேலே மதிப்பெண்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும். ஒரே ஒரு வியாழக்கிழமை மட்டும் வருஷத்துல ஒரு தடவை செஞ்சாலும் போதும். மஞ்சள் வஸ்திரம் சாத்தி 108 கொண்டக்கடலை மாலை சாத்தி நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் வரக்கூடிய பிரச்சனையில இருந்து உங்களால தப்பிக்க முடியும். பொதுவாக பார்த்தோம்னா சுக்கிர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பகை தான். ஸோ 2 பேருமே பகைவர்கள் தான். ஸோ இவங்க 2 பேரும் இணையறனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நிறைய மாற்றங்களை தர இருக்கிறது. ஸோ இந்த குரு சுக்கிரன் இணைவுங்கிறது மிதுன ராசியில் நமக்கு நடக்க இருக்கிறது. ஸோ ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு தான் இந்த குரு சுக்கிர இணைவு அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ஸோ எந்த ஒரு கிரகமுமே சரி மற்ற வீடுகளில் உச்சம் பெறுறதை விட இந்த சுக்கிர பகவான் மட்டும்தான் பகைவருடைய, அதாவது மீனத்துடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த உச்ச நிலை அப்படிங்கிறதுமே சரி 2 பேருக்கும் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள், அதாவது குரு சுக்கிரன் இணைவு குடும்பஸ்தானத்தில் இணைகிறாங்கன்னா கட்டாயம் 2ஆம் இடத்துல சேர்க்கை ஏற்படும் பொழுது குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்தாலுமே அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் சரி, தேவகுரு பிரகஸ்பதி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த குரு பகவானுக்கும் சரி, இந்த 2 பேருடைய இணைவுகள் நிறைய மாற்றங்கள் தரும். ஸோ இந்த குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு திருமண அமைப்பாகட்டும், ஒரு குழந்தை பாக்கியமாகட்டும், சிறப்பான கல்வி, ஒரு ஒழுக்கத்தோட ஒரு குழந்தை நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் கரெக்டாக நடக்கும். ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் விரயஸ்தானத்திலையோ இல்லை அஷ்டமத்திலையோ மறைவுன்னு இருக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை கொடுக்கும். ஸோ அந்த அடல்ட் ஏஜ் அப்படின்ற ஏஜில் நிறைய பாதிப்புகளை அவங்க சந்திப்பாங்க. ஸோ அடுத்து இந்த சுக்கிர பகவான், இந்த அசுரகுருவாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கையில் அவங்க வாழ முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போகிறது, ஒரு பங்களாவில் ஸ்டே பண்ணுறது, 5 ஸ்டார் ஹோட்டல் ஆகட்டும், 3 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே ஏற்படும்.